ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்றைய தினம் 9ஆம் நாளாக எதனால் துன்பம் என்ற செய்தியை பிரசங்கம் செய்கிறோம். எதனால் துன்பம் என்ற செய்தியை பிரசங்கம் செய்கிறோம். மது, மாது, ஆணவம், சூது இது இருந்தால் நிச்சயம் துன்பம் இருக்கும். இது நாம எல்லா செய்திகளுமே இந்த சராசரி நிலையில நாம சொல்றதில்ல. எல்லாமே அந்த வேத காலத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் நாம் எடுத்தாடுறோம். அது எத்தனை பொருத்தமானதா இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க உணர்ந்ததற்கு இது ஒரு வாய்ப்பு. பாரத யுத்தம் முடிஞ்சு அர்ஜுனன் உள்பட எல்லாரும், பாண்டவர்கள் எல்லாரும் விடுதலையாயாச்சு. பாரதத்துக்கு அந்த பரீட்சித்துன்ற அந்த அர்ஜுனனோட பேரன் முதல் ராஜாவாகிறான். கண்ண பரமாத்மா அர்ஜுனோட பேரனை தான் நியமனம் பண்ணி கொடுத்துட்டு போறார். அவன் ஒருத்தன் தான் இருந்தான், அவங்ககிட்ட நியமனம் பண்ணி கொடுத்துட்டு போறார். அந்த பரீட்சித்து அந்த காலகட்டத்தில் அவங்க பாண்டவர்கள் உருவாக்கி வச்ச அந்த பூமியை ஒரு பரிபூர்ணமான நிலைப்பாட்டில் சக்கரவர்த்தியா இருந்து எடுத்தாலும் போது அவன் சிறப்பான ஆட்சியை நடத்தி ரன் பண்றான். அப்படி தேசாந்திரம் அப்படிங்கிற மாதிரி சுற்றுப்படையானதெல்லாம் வரும்போது தேசாந்திரம் எல்லாம் நாடு சுத்துறதுங்கிறது ஒரு அத்தியாவசியமானது. அப்படி வர்றச்சே அந்த ஒரே இடத்துல ஒரு பர்டிகுலர் பர்சன் அந்த தேசத்துக்குள்ள மக்கள் விரோத செயல்கள் எல்லாம் நிறைய சேர்ந்து வரும்போது இந்த ராஜாவுடைய பார்வைக்கு போறச்சே இது எப்படி இது நம்ம தேசத்துல இது மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சரி உடனடியா இவன் போய் அவனை அடக்கி அதை அரெஸ்ட் பண்றதுக்காக போறான். அப்படி போனா அவன் ராஜா கிட்ட பரிச்சயத்துட்டு, ராஜா இல்லையா அவன் சக்கரவர்த்தி பரிச்சயத்து, ஐயா நான் கலியன் இப்பதான் பிறந்திருக்கேன் அப்படின்னா அது குழந்தை இல்லை. இது இதிகாச சம்பவங்கள் எல்லாம் ஒரு யுகம் போய் இன்னொரு யுகம் தொடங்கிருச்சு. அந்த யுகம் தொடங்கினதுக்கு ஒரு ஐடென்டிஃபையான ஒரு உருவமா ஒரு மனித வடிவத்துல அந்த சக்தி, கலியுகங்கிற அந்த சக்தி நிற்கிறது. அந்த கலியுகங்கிற சக்தி தன்னுடைய குவாலிட்டியை ஸ்டார்ட் பண்றது. இந்த கண்ணனுடைய யுகம் முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த கலியுகம் ஸ்டார்ட் பண்றச்சே அந்த குவாலிட்டியை அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது மனித வடிவத்துல. அப்படி மனித வடிவத்துல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தான் பரிச்சித்து அதை அடக்கிட்டு, நீங்க இந்த நாட்டு ராஜா, நான் இந்த நாட்டுக்கு வந்த பிரஜை, உலகத்துக்கு வந்தவன். அப்ப எனக்கு நீங்க இடம் கொடுக்கணும் இல்லையா இருக்கிறதுக்கு. நீங்க அழிச்சிங்கன்னா எப்படி, அது சாத்தியம் இல்லையே. அப்படியே கலி என்கிற அந்த வார்த்தையை சொல்லும் போது இதெல்லாம் யுக தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் ராஜா முடிவெடுத்து, சரி நீ இருக்கிறதுக்கு இடம் 5 இடம், அதில் நீ எங்கே வேணா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எல்லா இடத்துலையும் ஆட்டம் கொண்டாட்டம் வரக்கூடாது, அந்த 5 இடத்துல மட்டும் இருந்துக்கலாம். அந்த 5 இடம் எதுன்னு சொன்னா மது, மாது, ஆணவம், சூது, கொலைக்குளம். இந்த இடங்கள்ல கலியுகன் ஆனந்தமா வசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிபூர்ணமா. அப்போ பாசியில சொன்னோம்னா சாராய கடை, விபச்சார விடுதி, அதே மாதிரி ஆணவத்தில் அழிஞ்சு போறவனுடைய மனசு, சூதாட்ட விடுதி, அது மாதிரி குலைக்கலாம், இந்த கசாப், இந்த இடங்கள்லாம் கலியன் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல பரீட்சித்தே அவனுக்கு வரம் தர்றான் கலியனுக்கு. பிறகு அது கண்டினியூஷன் ஆகி அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிருது. அப்படி அந்த வளர்ந்த காலகட்டங்கள்ல இந்த திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துறது இல்லை. அதுக்கு முன்னாலேயே இதெல்லாம் இருந்ததைத்தான் அந்த சம்பவங்கள் ஒரு நிரந்தரப்படுத்தப்பட்டது. அதாவது இதெல்லாம் இருந்தா இதெல்லாம் இருக்கும், இது இல்லைன்னா இது இருக்காது. இப்படியெல்லாம் நிரந்தரப்படுத்தப்பட்ட விஷயங்கள்ல இப்ப இந்த 5மே ஒரு தர்ம காரியங்களுக்கு புறம்பானதுங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இருக்கிற இடத்துல நீ இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க ராஜா கலியனுக்கு வரம் தர்றாங்க. இந்த கலியனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வரம் அப்படிங்கிற மாதிரி இந்த 5 விஷயங்கள்ல இது எல்லா காலங்கள்லயுமே மனித குலத்தை தாக்கக்கூடிய விஷயம். அந்த எசன்சியல்ல தான் இவங்க சுருதி வடிவத்துல அந்த கலியனுக்கு வரமா தர்றாங்க. அப்படி எடுத்துட்டா இந்த மண்டோதரி, ராவணனோட மனைவி மண்டோதரி ஒரு மிகச்சிறந்த மாதா, ஒரு சிறந்த பக்திமான், அறிவுபூர்வமானவங்க, அழகானவங்க, இத்தியாதி எல்லாம். எந்த விதத்திலையுமே
ஒரு சக்கரவர்த்திக்கு குறைஞ்ச மனைவி துணைவின்ற முறையில் கொஞ்சம் குறைஞ்சவங்களே கிடையாது. அப்போ ஏற்பட்ட அந்த மண்டோதரியோட ராவணனும் கூட ஒரு சரியான வாழ்க்கை நடத்தின்னு இருக்கான். பிறகு அந்த சூர்பனகையால் உணர்ந்த அந்த சீதையை பற்றி உணர்ந்த உடனே அந்த அழகத்தானே அவள் வர்ணிக்கிறாள். அதை உணர்ந்த உடனே அப்போ இந்த மண்டோதரி அப்படின்ற ஒரு அழகான மனைவி, அறிவுபூர்வமான மனைவி, அவளை மறந்து கண்ணில் கூட பார்க்காம மாற்றும் மாது மேலே ஆசைப்படுறான் இல்லையா ராவணன். இந்த சூர்பனகை பேச்சு கேட்டுட்டு கூடயே இருக்கிற இந்த மண்டோதரி மறந்து இன்னும் ஒரு மாதுவை அவன் நினைக்க ஆரம்பிச்சிடான் மனசால. இப்போ மனசால நினைக்க ஆரம்பிக்கும் போதே அந்த மாதுன்ற கீழ்த்திரை இச்சை அவனை கைப்பித்திருது. பிறகு அதுக்கப்புறம் தானே ராவணனோட சிதைவு ஸ்டார்ட் ஆகிறது. அப்போ அந்த மாதுங்கிற கீழ்த்திரமான இச்சை ஆக்கிரமிப்பு பண்ணின உடனேயே என்ன நடக்குது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக அதுக்கப்புறம் யுத்தம் இத்தியாதி. இதே மாதிரி தான் அந்த பாண்டவர் துரியோதன வாழ்க்கையில் மிக அருமையான ஒரு கேரக்டர் இல்லையா தர்மர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தர்மர் ஒரு இவங்க வேலை சொல்லாம் கட்டி அவன் வந்தால் எல்லாம் ஆனந்தப்பட்ட மாதிரி அதுக்கு நன்றி அறிவிப்பு மாதிரி துரியோதனும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி தர்மரெல்லாம் பாண்டவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் பண்ணுறான். அப்போது எல்லாம் சூழ்ச்சி தானே அந்த சகுனியோட சூழ்ச்சி. அப்போது பாண்டவர்கள்லாம் வந்து ஆனந்தமாக டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிறச்சே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு மாதிரி சூதாட. அப்போது தர்மர் சூதாடினது அது அது சாதாரண சம்பவம் இல்லை, அது பின்னொரு சம்பவத்தில் சொல்கிறோம் ஏன் அப்படி ஆடினார்னு. அப்போ இந்த பாண்ட சகோதரர்களுக்காக தர்மர் சூதாடுறாரு இல்லையா. அப்போ அந்த சூதாடணுன்னு என்னென்னு வந்தது, அந்த சூதரத்தினை அனைத்துமே ஸ்டார்ட் ஆகிறது. ஆக இந்த சூது எப்படிப்பட்டது அந்த எடுத்துக்காட்டு தர்மரையே அதுக்கு ஒரு முன்னுதாரணம். இதே மாதிரி அவமானம்னு சொன்னால் அது ஒரு கிளைமேக்ஸ் மேட்ரு. அந்த பரிபூர்ணமானவன் கண்ண பரமாத்மா. அந்த கண்ண பரமாத்மா துரியோதனோட சபைக்கு சமாதானத்துக்கு தான் வர்றார். ஆனால் அவனுடைய மூளை இல்லாத, அவனுக்கு இருக்க மூளை அதை சகுனிக்கு எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு சகுனி வேலையை அவன் செய்துட்டு இருக்கான். அவன் சகோதரர்களை இவன் காலி பண்ணா, அதனால இவனை காலி பண்ண, அவன் இன்டைரக்டாக இவனை காலி பண்ணுறான். அது மாதிரி அந்த சகுனியுடைய ஆலோசனையில் துரியோதனை கர்ணனை சாதாரணமாக மனுஷன் வடிவத்தில் சாச்சிடலாங்கிற மாதிரி அந்த சபைக்கு வரும்போது அவனை அழிக்கிறதுக்கு எவ்வளோலாம் பிளான் பண்ணுறான். ஆனால் என்ன நடக்குது, கண்ண பரமாத்மா அந்த சன நேரத்திலேயே கண்ணனுக்கு அவமானங்களையும் அலட்சியங்களையும் உருவாக்கி அவனை அழிக்கணும்னு நினைச்ச அந்த துரியோதனையே தன் காலடியில் விளைவிக்கிறார் இல்லையா. அது பரமாத்மா இல்லையா. அப்போ கண்ணனை அவமானப்படுத்த நினைச்ச துரியோதனன் அந்த சபையில் அவனோட சபையிலேயே கண்ணன் உன்னால அவமானப்பட்டு விடுகிறான். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பரமாத்மா நிகழ்த்தி காட்டுறார். அப்போ ஆணவம் இருந்தால் என்ன நடக்கும்ன்றது அந்த இடத்துலயே உணர்த்தப்படும். அது மாதிரி இந்த மது சூது ஆணவம் இதெல்லாம் இருந்தா ஏன் இது மாதிரி எல்லாம் துன்பம் ஏற்படும் அப்படிங்கிறத யோசிக்கும் போது இது இருந்தா ஆன்மீகம் ஒட்டாது. அதான் இந்த செயல்கள் எல்லாம் இருந்தா தெய்வ பலம்னு சொல்லக்கூடிய ஆன்மீகம் ஒட்டாது. அப்ப அந்த ஆன்மீகம் ஒட்டலேன்னு சொன்னா அப்ப அதுக்கு நேர் எதிரடியான ஒரு பொருள் வந்து அந்த மனசை கைப்பற்றிக்கும். அதான் சீதேவி மூதேவி கதை. சகல மங்களமும் நிறைந்தவள் சீதேவி. அந்த மங்களங்கள் இல்லைன்னா சீதேவி இருக்க மாட்டா. அப்போ பரிபூர்ணமான மங்களம். அப்போ இந்த அதுக்கு சகோதரி மாறி நேர் எதிரடையான ஒரு சக்தி மூதேவி. இந்த கம்ப்ளீட் மங்களமும் அமங்கலமான செயல்கள் இருந்தாதான் மூதேவி இருப்பான். மங்களம் இருந்தால் மூதேவி இருக்க மாட்டா, அமங்கலம் இருந்தால் சீதேவி இருக்க மாட்டா. அது மாதிரி இந்த மாது ஆணவம் சூது கொலைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அங்க தெய்வ பலம் இருக்காது, ஆன்மீகம் இருக்காது. அப்போ அதுக்கு நேர் எதிரடையான இந்த சைத்தான்களுடைய ஆட்டப்பாட்டம் கொண்டு அதுதான் களி கொண்டு பிறந்திருக்கானே. அப்ப இந்த சைத்தான்களுடைய ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டம்ங்கிற மாதிரி தீய சக்தி இல்ல, உடம்பையும் சமூகத்தையும் அழிக்கிறதெல்லாம் தீய சக்தி தானே.
நமக்கு தீயதுன்னு சொல்ற சாராயம் அதை குடிக்கிறவனுக்கு சுகமாகவும் ஆனந்தமாகவும் தானே இருக்கு. அது மாதிரி நல்லதோ கெட்டதோ அது அவங்கவுங்களுடைய மனசை பொறுத்தது. ஆனா உடலையும் சமூகத்தையும் கெடுக்கக்கூடிய எல்லாமே தீயது, அது முக்கியம். பிற உயிர்கள், தன் உடல், அதே மாதிரி சமூகம், இது எல்லாம் பாதிக்கக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் அதெல்லாம் தீயது. அதான் அதுக்கு அளவுகோல். அது மாதிரி அந்த சமாச்சாரங்கள் ஆன்மீகத்தை ஒட்டாம செய்யும்போது அங்க அதர்மத்துக்கு காரணமான சக்திகள் எல்லாமே அங்க கைப்பற்றிடுது மனசை. அப்படி அந்த சக்திகள் மனசை கைப்பற்றிடுச்சுன்னு சொன்னா பிறகு அதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இத எதனால் துன்பம் அப்படின்னு சொன்னா இது ஒரு பேசிக் குவாலிட்டி. அந்த சிலபஸ் தான் நம்ம சொல்றோம். இந்த சமாச்சாரம் இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயம் துன்பம் ஏற்படும். அப்போ இந்த சமாச்சாரங்கள் ஒரே ஒரு லைன்ல ஸ்ருதி மாதிரி சொல்லிண்டா எப்படி? அப்போ இந்த ஸ்ருதி மாதிரி சொல்லக்கூடிய இந்த மது ஆணவம், அந்த சூது, கொலைக்களம், இது இந்த சமூகத்துல எப்படி வியாபிச்சிருக்கிறது? ஏன்னா துன்பத்துக்கு இது பேசிக்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அப்படி பேசிக்கன்னு சொல்லும் போது இந்த அஞ்சும் இந்த அனைத்து உயிரினங்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும்படியான ஒரு பேசிக். அப்ப அது எந்த வடிவத்துல செயல்படுது அததான் இப்ப நம்ம சர்வே பண்றோம். உங்களுடைய அறிவுக்குத்தான் எல்லாமே. அறிவுபூர்வமா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்குதான் இதெல்லாம். இந்த மது அப்படின்னு சொல்லிண்டா எல்லா இடங்கள்லயுமே, அது எல்லா காலகட்டங்கள்லயுமே ஒரு அவசியமான எசென்சியல் மாதிரி சில நேரத்துல செயல்படும். ஆனா பின்னால சேட்டை உண்டாக்கிடும். முதல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும், அப்புறம் கூட இருந்தே குழி குறிச்சாங்கிற மாதிரி மாறிடும். இந்த மேல இருந்து கீழே எல்லாத்துலயும் இதிகாசம் நமக்கு. அந்த வாலி சுக்ரீவனும் ஒரு போராட்டத்துல ராமன் வாலி காலி பண்ணி இவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான் சுக்ரீவனை. சரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வர்றேன்னு போனான். பிறகு ராமன் சுக்ரீவனை காணாம தூது அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறார்? வாலிய கொன்ன அம்புல இன்னும் ரத்தம் கூட காயாம இருக்குதுன்னு சுக்ரீவன் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றார். அப்ப எவ்வளவு வேதனைப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அப்ப ஏன் அந்த நிலை? அந்த மதுக்கு இடம் கொடுத்த உடனே மது என்ன பண்ணணுங்கிறதுதான் இது. இந்த மது என்ன பண்ணும் அப்படிங்கறதுதான். அந்த மதுவுக்கு சுக்ரீவன் இடம் கொடுத்த உடனே ஒரு நீண்ட இடைவெளி இல்லையா, சுகம் கிடைச்சிருக்கு. அது ஆனந்தமா மனைவி மக்களோட இத்தியாதி ஆட்ட பாட்டத்தோட என்ஜாய் பண்றான். அதுக்கு எது துணை? மது. அப்ப அந்த மது போதையில அப்படி வீழ்ந்து கிடந்தானோ இல்லையோ, உலகத்தையே மறந்துட்டா. ராமனை மறக்க மாட்டானா என்ன? ராமனை மறந்துட்டா. ஆனா ராமன் தன்னை மறந்து வாழும் பிறவியா என்ன? அவன் பரிபூர்ணமான ஆன்மீகவாதி இல்லையா? அதனாலதான் தூது அனுப்பிச்சா, ரத்தம் இன்னும் அம்புல காயிலன்னு சொல்ல அவங்கிட்டேன்னா. இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அந்த துன்பம் இருக்கிற இடம் தெரியாம பறந்தே போச்சியா. இந்த லேட்டஸ்டா கூட பாத்தீங்கன்னா, இந்த முன்ன நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல சாராயம் விளக்கா இருந்தது இல்லையா? அப்புறம் தானே வந்தது சாராயம். அப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு நேரடியா ஒரு பகுதியில பார்த்தது, ஒருத்தன் பயங்கர சிலம்பல் பண்றான். அது ஒரு நகரத்துல ஒரு பகுதி வார்டு. ஆனாலும் அது ஒரு சிறிய முனிசிபாலிட்டிங்கிறதுனால அந்த வார்டு ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. அங்க சண்டேஸ்ல பாத்தீங்கன்னா மக்கள் பூரா எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா தொழிலாளி கேட்டுக்கிற எல்லாம் ஜாலியா ஆனந்தமா சண்டேஸ்ல கழிச்சாராயம். அது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. ஒருத்தன் சாராயம் போட்டுட்டு அப்படியே ஊருக்கு சென்ட்ரல் மார்க்கெட் மாதிரி இருக்கு சின்ன பகுதியில பயங்கர சடம்பல் பண்றான். அவன் கொஞ்சம் தாதா குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால அங்க அவனை யாராலையும் எதுக்க முடியல. பயங்கர சேட்டை பண்றான். அங்க இங்க இப்ப மாதிரி சிட்டி போலீஸ் இது மாதிரி இப்ப எல்லா ஊர்லயும் இருக்கு. அப்போ அந்த காலத்துல அப்படி எல்லாம் இல்ல. வாரத்துல ஏதாவது ஒரு நாளைக்கு எல்லா பக்கமும் வரும். அந்த முனிசிபாலிட்டிக்கு அந்த கதி. அப்போ அன்னைக்கு சண்டே அப்படியே ஒரு 10-20 வார்டு மொத்தமா அந்த கிராமத்து புறநகர் வரைக்கும் போற மாதிரி ஒரு ரவுண்ட்ஸ் வர்றாங்க வேன் எடுத்துட்டு ஸ்டேஷன்ல. அப்ப இந்த பகுதியில இங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அதுக்கு மேல புறநகர் பகுதிகளுக்கு போறதுக்காக, அதாவது முனிசிபாலிட்டிக்கு அடுத்த அதை சார்ந்த வில்லேஜுகளுக்கு போறதுக்காக அந்த வழியா போறாங்க.
போலீஸ் வேன் அந்த பகுதிக்கு என்டர் ஆகிறதுக்கு ஒரு 1.5 ஃபர்லாங்க்கு முன்னாலேயே போலீஸ் வேன் வருதுங்கிற மாதிரி யாரோ சொன்னா. தாதா இருக்கிற இடமே தெரியல, போய் பொந்துல ஒளிஞ்சுட்டான், எலி பெருக்கான்னு ஒளிஞ்ச மாதிரி. போலீஸ் 1.5 கிலோமீட்டருக்கு அந்தல வர்றான்னு சொன்னே அத்தனை ஆட்டம் போட்டவனோட போதை இருக்கிற இடம் தெரியாம காணாம போச்சியா. அப்ப இவ்வளவு நேரம் எப்படி ஆட்டம் போட்டான்? அப்ப ராமன் இன்னும் அம்புல ரத்தம் காயிலேன்னு சொன்னாதான் சுக்ரீவனுக்கு போதை இறங்கு. அப்ப இது வீண் கொழுப்பு தானே. எதை கொண்டு அடக்குனா அடங்குவானோ அதை கொண்டு அடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அப்போ இதிகாச காலத்துல இருந்த அந்த மது அது அந்த சுக்ரீவனையே என்ன பாடுபடுத்துச்சு. அதே மாதிரி இப்ப பேசிட்டு இருக்கிற என் காலத்துல நானும் தேனே பாக்குறேன் அதே கூத்து. அந்த தாதா அந்த அலம்பல் பண்ணா. இந்த அம்பு ராமன் சொன்ன மாதிரி போலீஸுக்கார 1.5 கிலோமீட்டர்ல வர்றான்னு ஒருத்தன் சொன்னான், தூது, அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. இருக்கிற இடம் தெரியாம பொங்கலுக்கு போய் ஒளிஞ்சுட்டாரு. அப்ப எல்லா காலகட்டங்களையும் இது மாதிரி எந்தெந்த வடிவங்கள்ல அந்த மது செயல்படுது. அப்படி வருமானம் இல்ல, ஒரே ஒரு காரணத்தை சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றேன். அந்த சாராய கடை வந்தது காரணம் வருமானம் இல்ல, பற்றாக்குறை. சாராய கடை திறந்து விடுனா முடிஞ்சு போச்சா? அந்த சாராயத்தை இன்னைக்கு வரைக்கும் இவனால பொட்டியில் அடக்க முடியலையே. அந்த சாராயத்தால எத்தனை கேடுகள் உருவாயிட்டு இருக்குதுங்கிறது பிராக்டிக்கலா தெரியாதா? ராமன் காலத்திலேயே சாராயத்துக்கு அந்த நிலைன்னு சொன்னா இன்னைக்கு எந்த நிலை? என்னத்துக்கோ ஒண்ணு தேவைன்னு சொல்லி எடுக்க கூடாத ஒரு பொருளை எடுத்து சமுதாயத்துக்குள்ள விட்டா என்ன நடக்கும்? அப்ப அதை திருப்ப கொண்டு டப்பாக்குள்ள அடைக்க முடியுமா? The Raiders of the Lost Ark ஒரு பிக்சர்ல இப்படிதான் ஒரு சைத்தான ஒரு கதாநாயகர் ரொம்ப பெரும்பாடு விட்டு அடைப்பான் ஒரு டப்பாக்குள்ள. பிறகு அந்த சைத்தானை கொண்டு போய் ஒரு குடோன்ல தள்ளுவான். அங்க தள்ளும் போது பாத்தீங்கன்னா அந்த குடோன்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட பொட்டி அப்படியே அடுக்கி வச்சிருப்பான், இந்த கப்பல் ஏத்துறதுக்கு அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி. அப்ப இந்த உலகத்துல அடக்கி ஆள வேண்டிய விஷயங்கள் எத்தனை இருக்குதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுதான் அந்த சம்பவம். அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு, எத்தனையோ ஒரு பாதைகள் இதெல்லாம் விட்டுண்டு அதுக்கு இது பத்தல இதுக்கு அது பத்தலேன்னு சொல்லி வேண்டாத ஒரு விஷயம் சாராய கடையை திறந்து விட்டான். இன்னைக்கு என்ன நிலைமை தமிழ்நாட்டுல? எத்தனை இளைஞர்கள் சீரழிஞ்சு அக்கப்போராயி மீட்க முடியாம, மீட்சி அடைய முடியாம. இந்த சாராய கடையை நிறுத்துறதும் சாதாரண விஷயம் இல்ல, சாராயம் குடிக்கிறவன் அந்த சாராயத்தை நிறுத்துறதும் புரியும். அப்ப இந்த இதிகாசத்துல ஸ்ருதி மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சாதாரண வேடுக்குள்ள இருக்கிற அந்த மதுன்றது சமுதாயம் பூராம் எப்படி பாதிச்சு கிடக்குது பாத்தீங்களா? ஒரு மாநிலமே, அது நாடே கூடன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாடே என்னமோ ஒரு காரணத்துல அதை திறந்து விடுற அளவுக்கு அதுக்குள்ள விஷயம். அப்படி திறந்து விட்டு என்ஜாய் பண்ணும் பூரா அதை தன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மாபெரும் விஷயம். பிறகு அதுக்கு அடிமையானவன் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இழந்து போகும்படியான விஷயம். அப்ப இந்த ஸ்ருதி ஒரே ஒரு சிங்கிள் வேர்டுல சொன்ன இந்த விஷயம் சமுதாயத்துக்குள்ள எவ்வளோ பெரிய விஷ விருட்சமா இருக்குது பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு அதீதமான ஒரு சமாச்சாரம், அத அந்த வேதங்கள் எல்லாமே ஸ்ருதி வடிவத்துல ரொம்ப சுருக்கமா சொல்லி வச்சிருக்கிற மாதிரி அந்த 5ல மதுனா இப்படி சர்வ வியாபியான மது, அதைத்தான் ஒரே வரையில் அது இருந்தால் ஆன்மீகம், அவ்வளவுதான். அப்போ இது எவ்வளவு மோசமானது யோசிச்சு பாருங்க. தாதா மாதிரி ஆடுறான், அது மாதிரி அது எத்தனையோ சம்பவங்களே இவங்கிட்ட எப்படி பக்தி வரும்? அப்ப பக்தி இல்லாதனால அது வருது. அப்போ அது வந்தா பக்தி இருக்காது. சீதேவி இருந்தா மூதேவி போயிருவா, மூதேவி இருந்தா சீதேவி போயிருவா. சரி, மாது அழகான சம்சாரம் மண்டோதரி மட்டும்தானா? எத்தனை இளைஞர்கள் தற்காலத்துல ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றோர்கள் அமைச்சு கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் விட்டுண்டு தவறான பாதையில மனசை திருப்புறவன் எத்தனை பேர் இருக்கான்? சரி, உரிய காலத்துலதான் கல்யாணம் நடக்க போதே அதுக்குள்ள அவசரப்பட்டு எத்தனை சேட்டை பண்றான். அதெல்லாம் எடுத்து சொல்ல வந்தா உலக நாடுகளை எல்லாம் காரணம் காட்டிட்டு அங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், டேட்ஸ் எதையாவது ஒண்ணு சொல்றான். அப்போ அடிமை, நீ எல்லாம் அறிவுக்கு அடிமை, சுதந்திரம் இல்லை, நீ எல்லாம் பூர்வமான ஒரு முட்டாள்
இப்படி ரொம்ப சாதாரணமா என்னமோ நாம பண்டைய சாஸ்திரங்களுக்கு அடிமை, அதெல்லாம் முட்டாள்தனமானது, இப்படி நிறைய பேசுறான். அமெரிக்கன் டேட் சுமார் நிகழ்ச்சி எல்லாம் அவனுக்கு ரொம்ப கலாச்சார நாகரிகமா தெரியும். கடைசியில ரத்த கண்ணீர் மாறாதா மாதிரி சொரிஞ்சிட்டு தெரியும் போதாயா கூத்து தெரியும். இப்போ 1008 ஆராய்ச்சி பண்றா. இந்த காலத்திலேயே கூட அந்த வீடி சம்பந்தப்பட்ட கிருமிகள் எல்லாம் வந்துட்டா போகுதா? எத்தனை விஞ்ஞானம் வந்திருக்குதியா, ஆனா அந்த வீடி சம்பந்தப்பட்ட கிருமி எல்லாம் வந்தா போகுதா? அப்போ ஒண்ணுமே இல்லாத சாதாரண விஷயம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான்னா, மிக மோசமான விபச்சாரியா இருந்தா மேட்ரு காலியா? ஒரே ஒரு நாள் சன நேர விஷயம், அவ ஒரு மோசமான விபச்சாரி அப்படின்னா, அதாவது நிறைய வியாதி இருக்கிறவள சொல்றேன். எப்படி தெரியும் வியாதி? அவதான் ட்ரெஸ் பண்ணிட்டு ஜம்மு நிப்பாளே. போனா கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் சாகிற வரைக்கும் அது கிருமியும் போகாது, இப்படின்னு போகாது. கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம், எதை பண்ணி என்ன போச்சு, நித்திய கண்டம் பூர்ண ஆயுஷ் கதை. அப்போ சாதாரணமா ஸ்ருதி சொன்ன அந்த மாது அழகான மண்டோதரைக்கோட மறந்து போன ராவணன், அது மாதிரி அருமையான மனைவிமார்களை மறந்து போன இன்றைய பல்வேறு கணவன், ஒரு நல்ல மனைவி வர்றதுக்கு முன்னாலேயே அவசரப்பட்டு விபச்சார விடுதிகளை நோக்கி போற இளைஞர்கள், இப்ப எல்லாம் சர்வ வியாபியா இருந்துட்டு உண்டாக்குன அந்த கிருமிகள் வீடி ஏடி டிடி எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா எதையுமே தீர்க்க முடியாத மாதிரி தானையா இருக்கு. உயிர் கொல்லேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான கிருமி கம்ப்ளீட் ரைஸ் ஆயிருதியா. அப்ப இந்த மாது இருந்தால் ஆன்மீகம் முட்டாது. ஸ்ருதி ரொம்ப சாதாரணமா சொன்ன விஷயம். அப்ப இந்த சமுதாயத்துக்குள்ள எவ்வளவு வியாபிச்சு நிக்குது பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அந்த விஷயத்தை வேதம் ஒரே வரியில சாதாரணமா சொல்லுது. அதை பரிசீலிச்சு நடைமுறைப்படுத்தும் போதுதான் அந்த கூத்து தெரியும். சரியானவம் இந்த ஆணவம், இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லணுமா என்ன? அப்பேற்பட்ட ஆணவம் ஐயாது. ஆணவம்னு சொன்னா நேத்து வரைக்கும் துன்பக்கடல்ல இருப்பாயாம். துரியோதனங்காலா அதெல்லாம் வேண்டாம், இந்த நேரடியாவே பேசும். நேத்து வரைக்கும் துன்பக்கடல்ல கிடப்பாயா. இன்னைக்கு 4 நாள் சம்பாரிச்சுட்டான். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா ஒரு புள்ள பூச்சி விட்டில் பூச்சி மாதிரி தெரியுங்கயா. பாக்கெட் 4 நாள் இருக்குதுன்னு அதான் சொல்லுவான். கிராமத்துல ஏரியா வழக்கு மாதிரி கோமணத்துல 4 நாள் இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வரும்டாம்பா. நேத்து வரைக்கும் இருந்த வறுமையை இன்னைக்கு 4 நாள் வந்தோடனே மறந்துடுவாயா. இது பிராக்டிக்கலா பாடியை அந்த மாதிரி செயல்படுது. இது இயற்கையோட தன்மை, உடலோட தன்மையே தான். பசியோட இருக்கும்போது உலகம் பூராவும் அநியாயமா தெரியும். பிறகு இவனுடைய பசிக்கு மேல மறுபடியும் பாக்கெட்ல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவுக்கு துட்டு வந்துருச்சுன்னா, அது இன்னொருத்தனோட பசி என்னத்தை செலவிடணுங்கிற எண்ணம் கூட வேண்டாம். அதுவோ வேண்டாம், நீயே வச்சுக்கோ. ஆனா அந்த 10க்கு 20 சேர்ந்தோடனே இந்த வறுமையோட கிடக்கிறவனுங்களை பார்த்தோன்னே நக்கல் அடிப்பான். நேத்து இவன் இருந்த நிலைமையை மறந்து இன்னைக்கு அவனை பார்த்து நக்கல் அடிப்பான். இது சாதாரண இடத்திலிருந்து மாளிகை, அரசு அதிகாரம், அரசு இயந்திரங்கள், உலக நாடுகள், இத்தியாதி எங்க பார்த்தாலும் இந்த ஆணவம் எந்த வடிவத்திலேயாவது தலையெடுக்குது பாத்தீங்களா? ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, எந்த வடிவத்திலேயாவது தலையெடுத்துட்டு தானே இருக்கு. அப்போ ஒரே வரையில சொல்லக்கூடிய அந்த ஆணவம் அங்கே கலியா நீ இருந்துக்கோ ஒரே வார்த்தை சொன்னான். அப்ப அந்த கலியன் சர்வ வியாபியா உலகம் பூராவும் எதுக்குள்ள குடியிருக்கிறான்? அந்த ஆணவத்துக்குள்ள குடியிருக்கிறான். நீக்கமர நிறைந்த பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கலியன் நீக்கமர நிறைந்து ஆணவத்துக்குள்ள பூந்து சுகமா வாழ்ந்துட்டு இருக்காயா. அப்ப கலியனோட பிரஜைகள்னு சொல்லக்கூடிய அனைத்து அறிவாளிகளையும், ஜீன்ஸுகளையும், சயின்டிஸ்டுகளையும், அரசியல்வாதிகளையும், மேட்டுக்குடிகளையும் அந்த கலியன் ஆணவத்தினுடைய லேபிள்குள்ள பூந்துண்டு எவ்வளவு சுலபமா ஆக்குபை பண்ணியிருக்கான். ஒரே வரியில சொன்ன அந்த சாதாரண ஆணவம் இருந்தால் ஆன்மீகம் ஒட்டாது. அப்ப அந்த ஆன்மீகம் ஒட்டாத போது எப்படி நீ ஆவேன்றதுக்கு எத்தனை எடுத்துக்காட்டு. அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும்னு சொல்ல மாதிரி எல்லா பயிலுமே நேத்து வறுமையோட போராடுவான். இன்னைக்கு 4 நாள் சேர்ந்த உடனே எல்லாம் மறந்துடுவான். ஆணவம் சாதாரணமா தலையெடுக்க ஆரம்பிச்சு. அப்ப இந்த ஆணவத்தை எதால தட்டி கேட்டு அடிச்சு ஒடுக்கி வைக்க முடியும்னு சொன்னால்
அது கட்டாயம் ஆன்மீகம் ஒண்ணுனால மட்டும்தான் முடியும். வேற எதுலையுமே அந்த ஆணவம் ஒடுங்கவே ஒடுங்காது. அப்பேற்பட்ட அந்த ஆன்மீகத்தையே இந்த ஆணவம் ஒட்டாம தூக்கி வீசிடுது. அது ஒட்டினா இதுக்கு வேலை இல்லாம போயிடுமே. கலியன் எங்க போய் இருக்கிறது? அப்புறம் பரிட்சை கொடுத்திருக்கிற இடம் தேனே அந்த 5ல் 1 ஆணவம் இல்லைன்னா கலியன் எங்க இருக்கிறது? அப்போ இந்த ஆன்மீகம் கிட்ட வரும்போது அந்த கலியன் அதை எட்டி உதைக்கிறாயா? தப்பு தவிர நீ கோயிலுக்கு போலாம்னு சொல்லி நினைச்சு புறப்பட்டினா கலியன் பக்கத்து வீட்டுல அவன் ஃப்ரெண்டானவனை ஒருத்தனை கொண்டு வந்து விடுவான். கலியனுக்கு ஃப்ரெண்டானவனை கொண்டு வந்து விடுவான். இந்த கோயிலுக்கு போறவங்கிட்ட எங்கடா போற? பா காளியாத்தா கிட்ட. காளியாத்தாவா? டே அருமையான படம் காளி போட்டிருக்கிறான், அதை பாக்குறதுட்டு போட்டு காளியாக தட்ட போறியே, வாடா தோல்ல கை போட்டுட்டு சினிமா தேட்டருக்கு போயிட்டே இருப்பானுங்க. எந்த சினிமா தேட்டராவது தார்மீகமா இருக்குதான்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஆட்டப்பாட்டம் கொண்டாடுறதுக்கு சாதகமா இருக்குது. அந்த ஸ்பாட்ல கலியன் உடனே அலாட்டட் ஆயிடுறான். கோயிலுக்கு போறவனை கட் பண்ணி சினிமா தேட்டருக்கு எடுத்துட்டு போயிடுறான். பர்மனண்டா அவனுக்கிட்ட எல்லாம் குடியிருக்கிறதுக்கு என்னவோ அந்த குவாலிட்டியை அவங்களை விட்டு போகாம பாத்துக்கிறாயா? அப்ப இதுல இருந்தெல்லாம் எப்படி மீண்டு வர்றது? அதான் எதனால் துன்பம். எதனால் துன்பம் அப்படின்னு நேரடியா பரிசீலிக்கும் போது இந்த சுருதி வடிவில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சமுதாயத்துக்குள்ள எந்தெந்த வடிவில் வர்றது, அந்த வடிவங்களை எல்லாம் நீங்க மனசுல ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்தந்த துன்பங்கள் வர்ற நேரங்களில் அதை நீங்கள் சர்வே பண்ணி அதுக்கு வேணுங்கிற அந்த கருத்துக்களை இந்த சம்பவங்களில் இதுக்கு முன்னால் நீங்கள் படிக்கிறதுல இதையெல்லாம் எடுத்து பரிசீலனை பண்ணிண்டால் அந்த துன்பத்திலிருந்து நிச்சயமாக மீள முடியும். ஒன்றும் மாற்றம் கிடையாது. இந்த குழந்தையில இருந்தே அதை சரியான முறையில் வளர்த்தக்கூடிய பெற்றோர்களுக்கு துன்பம் இருக்காது. என்ன குழந்தைகளால தான் என்ன துன்பம்? அப்போ இந்த குழந்தைகளையே சரியா வளர்க்கிற அளவுக்கு பெற்றோர்கள்னு சொன்னா அவங்களுடைய குணமும் சரியா இருக்கும். அப்ப அவங்க பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டோ அல்லது சமுதாயத்தால பண்பட்டோ ஒரு நல்ல பெற்றோர்களா இருக்கிறவங்க தான் குழந்தைகளை சரியா வளர்க்கிறான். அவளுக்கு வர்ற துன்பம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சமூகவியல் சமாச்சாரம். அதான் நான் சொன்னேன், 3வது சாந்தி மந்திரம் அவசியமான அந்த சமூகவியல் சம்பத்தை. அப்போ இவாளுக்கெல்லாம் அந்த பக்கா ஜென்டில்மேனா இருந்தாலும் கூட அவாளுக்கெல்லாம் வரக்கூடிய அந்த துன்பங்களுடைய வடிவங்கள் ஒரு சமூகத்துல ஒரு ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அணுகக்கூடிய மனிதர்கள் சரியானவங்களா இருந்துட்டா பிரச்சனை இருக்காது. அப்படி இவங்க அணுகக்கூடியவர்கள் சரியான மனிதர்களா இல்லாம போயிட்டால் ஏதாவது ஒரு வடிவத்துல இவங்க மாயாவுக்கு அடிமையாகி அவங்ககிட்ட சிக்கிட்டால் துன்பம். அப்ப ஜென்டில்மேனா இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை ரொம்ப பிராக்டிக்கலா அறிவுபூர்வமா யோசிச்சு அந்த காயை நகுத்த, அதை இன்னொருத்தனை பயன்படுத்துறது சொல்றேன். அந்த காயை நகுத்தும் போதுதான் அந்த எதிராளியோட மனோபாவத்தை நீ புரிஞ்சுக்க முடியும். அப்ப எதிராளியோட மனோபாவத்தை புரிஞ்சுட்டு செயல்பட்டால் உமக்கு தேவை அவசியம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அவன் அதுக்கு தகுதி இல்லை. அப்ப உணரும் போது அப்ப தகுதியான ஒருத்தனை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர தகுதியானவங்க தகுதி அற்றவனிடம் போய் நம்ம சிக்கிடக்கூடாது. இது ஜென்டில்மேனுக்காக. அப்ப எப்படி இருந்தாலும் ஜென்டில்மேனுக்கு அறிவு வேலை செய்யும். அப்ப இந்த சமூகத்துக்குள்ள யாருடைய ஆதரவாவது தேவைன்னு போகும்போது ரொம்ப விழிப்போட முதல்ல அவனுக்கு சர்வே பண்ணணும். யாரா வேணாலும் இருக்கட்டும், அது பிரிச்சு பிரிச்சு பார்க்க வேண்டாம். அப்போ அந்த மனிதர்களை நீ சரியா சர்வே பண்ணாம கொண்டு போய் எதுலையாவது அடிமையாய் சிக்கிட்டு, அதாவது பணம் காசு கொடுக்கறது அது இது இப்படி அதுலயோ அந்த வார்த்தை ஜாலங்கள்ல மயங்கி கெங்கி அப்படி மாட்டின்டா அதுலயும் துன்பம் வந்து சேரும் ஜென்டில்மேனுக்கு கூட. அதே மாதிரி இந்த ஆசை பேராசை அந்த சப்ஜெக்டையும் நீங்க பரிசீலிக்கணும். ஜென்டில்மேன் கூட சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அவசியமானது மாதிரி படும். ஆனால் அதே நேரத்துல அதை ஒதுக்க முடியுமானா நிச்சயம் ஒதுக்க முடியும். அப்போ இந்த துன்பத்துக்கு காரணமான ஒரு செயல் அது அவசியமானது அப்படிங்கிற மாதிரி பட்ட
பட்டாலும் கூட, ஜென்டில்மேனை சொல்றேன், அவசியமானதுன்னு பட்டாலும் கூட இந்த பட்ஜெட், ஃபேமிலி ரிசர்வ் ஃபண்ட்ஸ், பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் அந்த சமாச்சாரங்களை செயல்படுத்துறதுக்கு அடாப்டடா இருக்கா? இல்ல. அப்ப அதை கட் பண்ணு. அது பிராக்டிக்கலான விஷயம். மிக அத்தியாவசியம் குழந்தை படிக்கணும், அது வேற. ஆனா ரொம்ப ஹையஸ்ட் எஜுகேஷன், அப்போ அந்த இடத்துல பட்ஜெட் ஒத்துக்குதா? ஒத்துண்டா அதை எடுத்துக்கணும். இல்லடா சரி அப்புறம் பார்ப்போம் அந்த ஹையஸ்ட் எஜுகேஷன். இப்ப எஜுகேஷனுக்குள்ள மட்டும் போவோம். இந்த சிந்தனை வரணும். ஒரு தங்க நார்மலான ஒரு வீடு வேணும், அது ஆசை, அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ விரும்புறா மனைவி மக்கள் உற்றம் சுற்றம் இதெல்லாம் விரும்புறது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கடை வாங்கி ரொம்ப ஆடம்பரமா கட்டணும். அந்த பட்ஜெட் நமக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. இந்த பட்ஜெட் பார்க்கணும். இல்ல நம்ம வருமானம் இத்தியாதி சர்க்கம்ஸ்டன்ஸ் இதெல்லாம் பாக்குறச்சே, இந்த வருமானத்துல இந்த பேலன்ஸ் கட்டினா ஒத்து வராது. அப்ப அந்த பேராசை அதை கட் பண்ணணும், ஆசை அங்கீகாரம் பண்ணணும். அப்ப ஜென்டில்மேனா இருந்தாலும் கூட ஒரு காரியங்களை செய்யும் போது, வீடு கட்டுறதோ இத்தியாதி இத்தியாதி இதெல்லாம், அவ கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னாலும் கூட அந்த கடன் வாங்கி செய்யற அளவுக்கு அந்த விஷயம் அவசியமா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த கடனை நாம எப்படி ரெக்கவரி பண்ணணும், அது வாங்கறதுக்கு முன்னாலேயே முதல்ல நம்ம தயாராகணும். அதுக்கு அப்படி தயாராகிண்டு அது ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கூடி அந்த கடன் எல்லாம் அடைக்கிற வரைக்கும் அதுல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதையெல்லாம் கம்ப்ளீட் நான் முதல்ல யோசிச்சு முடிச்சிடணும். அப்போ இந்த 8 வருஷம் கடனை கட்டணும்னா டெய்லி 12 மணி நேரம் நம்ம சின்சியரா உழைக்கணும். அப்பதான் இது முடியும். அப்ப நீ வாங்கறதுக்கு முன்னாலேயே 12 மணி நேரம் நீ உழைக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு தயாராகிடணும் மைண்ட்ல. இப்படி அறிவாளியா இருக்கிறவங்க கூட தனக்குரிய பிரச்சனைகள் வரும்போது, நம்ம பட்ஜெட்டை மீறி ஒரு விஷயம் இருந்தால் அதை கைவிக்கிறதுக்கு முன்னாலே நாம எப்படியெல்லாம் அதை சாத்தியப்படுத்த முடியுங்கிற சோர்ஸ் கம்ப்ளீட் நாம ஆய்வு செய்யணும். அதனாலதான் பல பெரிய நிறுவனங்கள், உலக நாடுகள், வங்கிகள் இதெல்லாம் நாம கடனை அப்ளை பண்ணும்போது அதை ரீபே பண்றதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு கம்ப்ளீட் நம்மளுடைய சோர்ஸ் எல்லாமே சர்வே பண்ணுவோம். காரணம், கொடுத்துட்ட பிறகு நீ திருப்ப கொடுக்கல, அவனும் பாதிக்கிறான், நீயும் பாதிக்கிற. அப்ப உன்னை கொடுத்து கெடுக்கிறதுக்கு பதிலா அது ஆசையா இருந்தாலும் கூட அதையும் கட் பண்ணி சிறிது துன்பமா கூட இருக்கட்டும், ஒழுகிற வீடு. ஆனா இப்ப மேய்ச்சிண்டா கடனை கட்ட முடியாது, சரி ஒழுகிட்டே இருக்கட்டும், அது கொஞ்ச நாள் பொறுத்த வீட்டை அவர் சுத்திக்கணும். மலையில ஒழுகி அது ஒதுங்கி இருந்தா ஒன்னும் தப்புறா. இப்படி எல்லாம் அந்த கடன் கொடுக்கறவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு கடன் கொடுக்கறான். ரொம்ப அவசியம்னா கொடுக்கறான். இந்த ரீபே கண்டிஷன் இல்லைன்னா அப்போ இந்த ஜென்டில்மேன்ஸ் கூட அந்த துன்பம் எந்தெந்த பாதையில வருங்கிறத ரொம்ப சர்வே பண்ணணும். அப்ப மேக்சிமம் பீப்புள்ஸ் இந்த ஜென்டில்மேன் எதுல போய் மாட்டிப்பான்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்குறதுதான் மாட்டிப்பான். அப்ப இந்த கடன் வாங்குற விஷயங்கள் 2 காரணத்துல மட்டும்தான் தலையிடணும், தவிர்க்க முடியாது. ஒண்ணு அத்தியாவசியமான கல்யாணம், 2வது வீடு கட்டுறது. ஒரு நார்மலான வீடு ஒரு சராசரியான ஒரு விஷயம். அது இப்ப இந்த அமெரிக்கா கவர்மெண்ட் எல்லாம் எப்படி முன்னால வீட்டை கட்டி கொடுத்துட்டு பிறகு இந்த சம்பளத்துல பேமெண்ட்ஸை கட் பண்ணி ஒரு எடுத்துக்கிறானோ, அது மாதிரி நம்ம வாடகைக்கு இருக்கிறதுக்கு பதிலா ஒரு வீட்டை கட்டலாம். ஆனா அதே நேரத்துல ஒரு 25 வருஷத்துக்கு வாடகை வீட்டுல தான் இருக்கிறோங்கிற மனசை முதல்ல தயார் பண்ணிடணும். ஏன்னா பேமெண்ட்ஸ் மாசம் மாசம் போய்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால அந்த வீடு சொந்தம்ங்கிற வார்த்தை பசங்களுக்கு சொந்தம், நமக்கு சொந்தம் இல்லை. இப்ப நாம 25 வருஷத்துக்கு வாடகை வீட்டுல, நம்ம லைஃப் வாடகை வீடுதான் அப்படி நினைச்சுட்டு தான் அந்த கடனை வாங்கி கட்டணும். நாம கட்டும்போது கடனை வாங்கி கட்டுறோம்னு சொன்னால் வாடகை வீட்டுக்கு பதிலாக சொந்த வீடு கட்டிடுறோம். ஆனாலும் அது அடையிறதுக்கு 10-25 வருஷம் ஆகும்னா அதுக்கு நம்ம முதல்ல மைண்ட்ல தயாராகிடணும். அப்போ வாடகை வீட்டுல இருந்தா எப்படி சின்சியரா இருக்குமோ அப்படி தயாரா இருக்கணும். அதை விட்டுண்டு அவ ஹவுஸ் ஓனர் எங்கடா வாடகைன்னு கேட்கறதுக்கு தான் கொடுக்கணும். இது நம்ம கடன் தானே கொடுக்கலாம், இது வாய்தா, இது கைய வலை கால வலைன்னா அங்கதான் துன்பம் ஸ்டார்ட் ஆகுறது. கடன் கொடுத்த இழிச்சு வேணாம் போயிருவான். தாதாவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா துன்பம் தலையெடுக்குமே. அப்போ இந்த 2 விஷயம்னாலும் கூட நாம அந்த கடன் வாங்கும் போது
அப்போ அதுக்கு எவ்வளோ காலம் நாம கஷ்டப்பட்டா எதிர்ப்பே வரும். அப்படி வாங்கிட்டு அந்த கடன்ல அதுக்கப்புறம் நமக்கு ஃபேக்டரியில 1000 பிரச்சனை வந்தாலும் கூட சம்மட்டி அடி விழுகிற மாதிரி இரும்புக்கு நாம எல்லாம் சகிச்சுண்டு போராடணும். அந்த மனோநிலையை நாம முதல்லயே தயார் பண்ணிடணும். அப்படியெல்லாம் மனசை தயார் பண்ணிட்டு அந்த கடனை வாங்கி பிறகு அந்த கடன் எல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் தன்னுடைய ஃபேக்டரிக்குள்ளேயோ சமூகத்துக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ எந்த பிரச்சனை வந்தாலும் சகிப்புத்தன்மையோட போராடணும். ஏன்னா முதல்ல எடுத்துட்ட பிரதிக்கை, கடனை வாங்கி வீட்டை கட்டுறோம். இந்த கடனை கட்டுற வரைக்கும் நாம ஒரு அடிமை சாசனம் மாதிரி இந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கணும், இல்லாத கஷ்டம். இத பிரதிக்கு எடுத்துட்டு கடன் வாங்கணும், கட்டணும். அப்ப துன்பமே இருக்காது. ஏன்னா உன் மனசத்தான் மிகவும் பண்படுத்திடுறீ. அப்ப அவன் ஏதாவது உன்னை மிதிச்சா வார்த்தைகளால சொல்றேன், அதுல இருந்து ஒதுங்கி போகிறதுக்கு தான் உனக்கு மனசு வருமே தவிர எதிர்த்து நிக்க மனசு வராது. என்ன கடன் எல்லாம் கட்டணுமே. அப்படி ஒரு விஷயங்களை ஃபேக்டரியில மேனேஜர் மிதிக்கிறான், சூப்பர்வைசர் மிதிக்கிறான், சக தொழிலாளி மிதிக்கிறான். வீட்டு மேலே இவ்வளவு கடன் இருக்குப்பா, எதுக்கு இவனுக்கிட்ட ரப்சர், அப்படி ஒதுங்கி போயிட்டே இருக்கணும். அப்படியே எல்லா விதத்திலையும் சுமூகமா உன்னுடைய கடமையை மட்டுமே சரியா செய்துட்டு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா நீங்க இருந்தால் உன்னுடைய மேனேஜர், உன்னுடைய சக தொழிலாளி, நீ சார்ந்த சமூகம், உன் குடும்பம் எல்லாமே உங்கள்கிட்ட அவன் காட்ட ஆரம்பிச்சிருவான். அப்ப அப்படிப்பட்ட அந்த பக்குவம் எப்படி ஏற்படுறது? அந்த கடனை நீ வாங்கும் போதே இதெல்லாம் இப்படி சிரமம் இருக்கிறது, சகிச்சுண்டால்தான் கடன் வாங்கணும். அந்த மனசை முதல்ல நீ தயார் பண்ணி ஒரு ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு கடன் வாங்கணும். பிறகு வீட்டை கட்டி முடிக்கணும். அப்போ பின்னாலே அவன் மிதிக்கும் போது நீ பொறுத்து ஒதுங்கி போனால் பிறகு அவன் மிதிக்கிறது நிறுத்திடுவான். இது மாதிரி கல்யாணம் பணம் இல்லைங்கிறதுக்காக ஒரு வயசுக்கு வந்த பெண் அது ஒரு வயசை தாண்டி போயிட்டு இருக்குது. எந்த விதத்திலையும் பணத்தை சரி பண்ண முடியல. பணத்தை சரி பண்ணித்தான் கல்யாணம் நடத்தணுமா அப்படிங்கும் போது அது பிரச்சனை. காரணம் இது உலகியல் சமாச்சாரம். இந்த பருவ பெண்கள் ஆன எல்லாமே அந்த வயசுக்கு மேல அந்த திருமணத்தை முறைப்பிரகாரம் பெற்றோர் நடத்தி வைக்காம அதுக்கு வீட்டில் இருந்தா 2 விதத்துல இடைஞ்சலாகும். ஒண்ணு, சுற்றம் சார்ந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அன்னெசரியா ஒரு டென்ஷன் ஏற்படும். அப்ப பொறுமையா சொல்ற பதிலுக்கு பதிலா ஒரு வேகமான வார்த்தை வரும். அதுல எல்லாம் பிரச்சனைகள் ரைஸ் ஆகும். அது மாதிரி இந்த திருமணம் அப்படிங்கும் போது அந்த வயசை தாண்டி போகும்போது அது எந்த வடிவத்திலேயாவது அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும். வீடு கட்டுறதை விட முக்கியம் கல்யாணம். அந்தந்த காலகட்டங்கள்ல அந்த கல்யாணங்களை முடிக்கலன்னு சொன்னா சுற்றுச்சூழல், குடும்பம், இத்தியாதி எல்லாத்திலையுமே அந்த இளைஞர்களுக்கோ பெண்களுக்கோ பிரச்சனை இருக்கும். நடைமுறை இத்தியாதி இதெல்லாம் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒன்றும் நீதி கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அதை ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டியவங்க பெற்றோர்கள். அப்போ பெற்றோர்கள் அந்த வயசு வரும்போது அவளை எல்லாம் முதல்ல திருமணம் செய்திருமா. அதுக்கு நீ கடன் வாங்கினா தப்பே கிடையாது. அப்ப அதுக்கு எந்த பாடுபட்டாவது அந்த கடன் அடைக்கணுமே தவிர அந்த கடன் வாங்கி கல்யாணம் நடத்துறதுல உனக்கு தடையே இருக்கக்கூடாது. முதன்மையானது ஒரு முதலும் முடிவுமா கடன் வாங்கிறது முற்றிலும் சரியானது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு எசென்சியல் மேட்டர் பெற்றோர்களுக்கு இந்த திருமணம். அது ஒரு நியாயமான திருமணத்தை சொல்ற. அதுக்கு வேண்டி 1 லட்ச ரூபாயில நடக்கிற கல்யாணத்தை நீ 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கி செஞ்சேன்னு சொன்னா அது பேராசை. அது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அத்தியாவசியமான நியாயமான கல்யாணத்தை நடத்தும் போது அதுக்கு பற்றாக்குறை பட்ஜெட்னா அது கடன் வாங்கி செய்யணும். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. அந்த ஒரே ஒரு விஷயம் உரிய காலத்துல செய்துட்டா அதுல தவறு வராது. அது ரொம்ப அவசியமானது கூட. அது மாதிரி இந்த ஒரு ஜென்டில்மேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த 2 காரணங்களுக்காக கடன் வாங்கலாம், தவறில்லை. அதே மாதிரி அவன் ஜென்டில்மேனா இருக்கிறதுனால சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும். கடன் கொடுத்தவனும் கூட அவன் அப்படியெல்லாம் மிதிச்சு கடன் வசூல் பண்ண மாட்டான். அதே மாதிரி சின்சியரா போராடி நம்ம ராத்திரி பகலும் எப்படியோ உடலை இழந்தாவது அதை உழைச்சு அந்த கடனை திருப்பி கட்டிடணும். அவன் தான் ஜென்டில்மேன். அப்போ அந்த இவனுடைய உழைப்பு, கடுமை, இழப்பு, உடல் இழைப்பு, உடல் இழைச்சு அக்கப்போர் ஆயிருது இல்லையா அந்த கடுமையான உழைப்புல.
இதுக்காகலாம் எது லாபம் அப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்துல உங்களுடைய குடும்பம் கௌரவமா இருக்கும், அது லாபம். ஒரு குடும்ப தலைவனாகிய நாமும் இப்படி எல்லாம் சிந்திச்சு வாங்கின இந்த கடனுக்காக, அதை தீர்க்கறதுக்காக இப்படி இரவுகளா போராடி கஷ்டப்பட்டு சகிப்புத்தன்மையோட மனசை ஒடுக்கி அடக்கி பணி செய்து இந்த வாங்கின கடனை பொறுமையோடு திருப்பி செலுத்தி அதை ரெக்கவரி பண்ணினால், இந்த மாபெரும் போராட்டத்துக்கு எது நமக்கு லாபம்னு சொன்னால், நமது குடும்பம் இந்த சமூகத்துல கௌரவமா இருக்கும். ரொம்ப பேர் பார்த்திருப்பீங்க, எந்த சிரமம்னாலும் ஒரே வார்த்தை சொல்லுவான், நம்ம பையனுக்காக பிள்ளைக்காக பொறுத்துக்கிறேன்பா. அப்ப எந்த துன்பங்களா இருந்தாலும் அந்த பசங்க பிள்ளைகளுக்கு பொறுத்துக்கிறங்கிற மனசு இந்த பாரம்பரியமான பகவானோட படைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ மனசுக்குள்ளேயே இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கிறது. அப்போ ஒரு பெரிய தவறு செய்யறவன் ஒரு அருவாள் எடுத்து யாரையாவது அன்னசரியா வெட்ட போதும் கூட இவனுடைய பாசமான குழந்தைய நினைச்சா அந்த கை அப்படியே நின்று போயிடும். அந்த தப்பு செய்ய மாட்டான் அந்த இடத்துல. இந்த மாதிரி ஒரு தவறானவனுக்கும் கூட அந்த பாசம்ங்கிற வார்த்தை குறுக்கால நிற்கும் போது அவன் தன்னுடைய தவறுல இருந்து மீண்டுறான்னு சொன்னா ஜென்டில்மேனுக்கு சொல்லணுமா என்ன? அப்போ இந்த ரெண்டு காரணங்களுக்கு அதுல முதன்மையா கல்யாணம்னு சொன்னா கட்டாயம் கடன் வாங்கியவன் கல்யாணங்களை முடிச்சிடணும். பட் நியாயமான செலவு பண்ணி முடிக்கணும். கடன் வாங்கும் போது அங்க ஆடம்பரம் நிச்சயம் இருக்கக்கூடாது. பணம் நிறைய பிளாக் மணி மாதிரி கொட்டி வச்சிருக்கான், பூமியில கொட்டி வச்சிருக்கிறான். இப்ப சமீபத்துல கூட ஒண்ணு பார்த்தேன், சுவாமி அது என்ன கல்யாணமா, அப்படி ஒரு கல்யாணம் இப்ப சமீபத்துல நடந்து நான் பார்த்தேன். நானு அந்த மாதிரி அவன் கொட்டி வச்சிருக்கிறத எங்க எடுத்து விடுறதுன்னு தெரியாம எடுத்துடுறான். 3 ஸ்டேட் பிரைம் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டரே அவன் கல்யாணத்துக்கு வர்றான்னா அவன் எப்பேற்பட்ட கேரக்டரா இருப்பான் பாரு. 3 ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் அந்த கல்யாணத்துக்கு வர்றாயா? அப்ப அவங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கும், அதை வச்சுட்டு என்ன பண்றது? அது குப்பை தொட்டியில போடணும் கடைசியில. அதுக்கு இப்படி எதுவையாவது எடுத்து விட்டு காலி பண்ணா பரவாயில்ல. அதை அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போறதே கிடையாது. அது கொட்டி கிடக்கிற இடத்துல காலி பண்ணா இன்னும் நல்லதுதான். எல்லாமே சமூகத்துக்கு தேனை போய் சேரு. லைட்டு போட்டா, மண்டபம் எடுத்தான், சோறு போட்டா, அதை பண்ணா இது பண்ணா எல்லா காசுமே சமூகத்துக்குள்ள தேனை போய் சேருது. அது மாதிரி அந்த கல்யாணங்கள் வேற. ஆனா ஒரு சராசரியான வாழ்க்கை நடத்தின்னு இருக்கோம், அதுக்கு நியாயமான ஒரு கல்யாணத்தையும் நடத்துறதுக்கு சிரமம்னா அதுக்கு கடன் வாங்கணும். அது குற்றம் இல்லை. அந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்யாணத்தை நடத்தணும். கடன் வாங்கி நடத்துறோங்கிற போது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கல்யாணம் நடந்தாலும் அவ கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் எப்படி குடும்பம் நடத்துறாருங்கிறது முக்கியம். நீ கல்யாணத்தை ஆடம்பரமா பண்ணு, எளிமையா பண்ணு, கோயில் வச்சு தாலி கட்டி இல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ் நடத்தி எங்கேயோ நடத்து. ஆஃப்டர் மேரேஜ் அந்த தம்பதிகள் எப்படி இருக்கிறான்றதே முக்கியம். அது மாதிரி இந்த ஜென்டில்மேன்ஸ் ஒரு நல்ல வரன்களை செலக்ட் பண்ணி ஒரு நல்ல குடும்பங்களை உருவாக்கி கொடுத்து அந்த குழந்தைங்க நல்லபடியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த அத்தியாவசியங்களுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டியது ஒரு சரியான தீர்வு. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆக இந்த கடன் வாங்கி ஒரு காரியம் பண்றதுன்னா இந்த ரெண்டை தவிர வேற எதுக்காகவும் கடன் வாங்கக்கூடாது. அது முறையே கிடையாது. வைத்தியம் பிராக்டிக்கலா பார்த்தேன்னா இது நேரடியாகவே ஒரு கதையை சொல்றேன். அது என்ன எல்லாரும் ஜென்டில்மேனும் சரி சாதாரணமானவனும் சரி இந்த கதையோட நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த செய்தி நிறைவு ஆயிரும். அந்த ஒரு பெரிய பணக்காரன், அந்த நேரடியான சம்பவம் தான் எனக்கு எல்லாம் நேரடியான சம்பவங்கள் தான். ஒரு பெரிய பணக்காரன் சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல நடக்கிறது இந்த கதை. நம்மளுடைய ஜனநாயக பூமியில தான் நடக்குது. அது இந்தியா ஜனநாயகத்துக்குள்ள. ஏன்னா எனக்கே வயசு ஒரு 20 ஆகி போச்சா. அப்போ அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய வியாதி, அக்கப்போரான வியாதி. ஊர்ல பெரிய பணக்காரன் வேற. அப்புறம் ஊர்ல எல்லா பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் மெட்ராஸ்ல இருக்கிற டாக்டர்ஸ், கோயம்புத்தூர் டாக்டர் அங்க இங்க எல்லாம் பாட்டானுங்க. ஒண்ணுமே ரெக்கவரி ஆகல. சோர்ந்து வீட்டுல எல்லாம் ரிட்டர்ன் பந்து மாதிரி வீட்டுல படுத்துண்டா. அந்த உள்ளூர்ல ஒரு கிராம வைத்தியன், அவன் எல்லாருக்கும் ஃப்ரீயா சர்வீஸ் பண்றவன், யாருக்கும் காசு வாங்க மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க. அந்த பர்சன் என்ன ஐயனே 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அந்த என்ன ஐயனே என்ன ஆச்சு இதுன்னு, அது என்னடா ஒன்றும் பிரயோஜனடா, எல்லா டாக்டருமே கையை விரிச்சிட்டான்டா, இனி பேசி பிரயோஜனம் கிடையாது சிவனேன்னு போய் சேர்றதுக்கு வழியை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு சலிப்போடு அந்த வார்த்தையை சொல்றார்.
அப்போது இந்த வைத்தியனுக்கு பட்டுன்னு மைண்டில் எத்தனையோ காலமாக இந்த கிராமத்தில் வைத்தியம் பண்ணுறோம், நம்மளை ஒரு வார்த்தை கேட்க தோணலை. இந்த இங்கிலீஷ் வைத்தியம் நேற்று வந்தது, பிரிட்டிஷ்காரன் வந்தான், அவன் வைத்தியத்தை அவன் நடைமுறைப்படுத்துகிறான் அவனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அதில் என்ன பவர் இருக்குது, நம்ம வைத்தியத்தில் என்ன பவர் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சவனுங்களே நம்ம வைத்தியத்தை உதாசீனப்படுத்துகிறான். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு ஆதங்கமும் கூட. ஏன்னா அந்த வியாதி என்னன்னு இந்த வைத்தியருக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அது சாதாரணமாக கிராம வைத்தியர்கள் அந்த காலத்தில் அப்படிதான். அந்த வியாதிக்கு இவர்கிட்ட இருக்கிற மூலிகைகள் ரொம்ப சுலபமாக குணமாக்க முடியும் இந்த வைத்தியருக்கு தெரியுது. இந்த விஷயத்துக்கு போய் இந்த பண்ணையாரு இந்த பாடுபடுறானே, இது தலையெழுத்து தானேன்னு அந்த வைத்தியர் சிரிச்சுட்டு கடந்த காலத்தில் ஒன்றையும் கண்டுக்கல. இப்போ எல்லா டாக்டர்ஸும் கை விட்ட பிறகு அப்போ பேசுகிறார், ஃப்ரெண்டாச்சே, சரி எல்லாம் பார்த்து ஓஞ்சிட்டீங்க, நானும் ஒரு வைத்தியம் பார்த்துட்றேனே, விளையாட்டு மாதிரி சொல்கிறார். ஆமாம், ஆனானப்பட்டவனே விட்டா நீ என்ன வைத்தியம் பார்க்குற, ஒரு சான்ஸ் கொடுங்கள. சரிப்பா, அதனால ஒன்றும் இல்லை, பண்ணு, முடிஞ்சா பாப்போம், என்னத்தை பண்ணிட போகிற, சாதாரண விட்டார். அப்போ அவருக்கு அந்த வைத்தியருக்கு இவரை குணப்படுத்தணுங்கிற உணர்வு ரெண்டாவது. அவருக்குள்ள என்ன வேகம் வந்ததுன்னு சொன்னா, இந்த இதிகாசங்களையும் இதிகாசங்களால் சொல்லப்பட்ட அந்த மருத்துவ சித்தா வானியல் சமாச்சாரங்களை எல்லாம் இவன் எத்தனை உதாசீனப்படுத்தி இருக்கிறான் இவனுக்கு நிரூபிச்சு காட்டணும். இந்த வெறிதான் அவருக்குள்ள ஏற்பட்டது. பிறகு அவர் வைத்தியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சொல்லிட்டார், ஐயனே ஒரு நல்ல பருவமான கெடா, ஆட்டுக்கடா, அதை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு தொங்க விட்டுருங்க அப்படின்ட்டார். அப்படின்னா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதில் உப்பு கண்டம் போட்டு, அது ஒரு சிஸ்டம், அது கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய சிஸ்டம் அது. அப்படி போட்டு வீட்டில் அந்த மாதிரி ஒரு கடாயை வைத்தியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தொங்கட சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்களும் அதெல்லாம் செய்துட்டாங்க. மருந்து கொடுத்துட்டார், ரொம்ப சாதாரணமாக மூலிகை. அதை வந்தார், அது என்னமோ பண்ணி சரி சாப்பிடுங்கன்ட்டார். சரி இன்னையிலிருந்து ஒரு ஏதோ ஒரு சிஸ்டாரை சாப்பிட்றதுல எல்லாம் ஒரு நிறைய கட் பண்ணிட்டார். பட்டினி கிடக்கிறதுக்கு சம்மா ஏதோ பண்ணி விட்டார். 17 நாள் ட்ரீட்மெண்ட்டு. இந்த 17வது நாள் முடிஞ்ச பிறகு 18வது நாள் சரி, 17வது நாள் சொல்றாரு, நாளைக்கு நான் மருந்தை முறிக்க போறேன், பாடியில் இருக்கிற மருந்தை முறிக்க போறேன், பிறகு நீங்க நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எப்படியெல்லாம் தயாரா இருக்கணும்னு அந்த சாப்பாட்டு விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ஷன் தரார். அப்படியெல்லாம் கொடுத்த பிறகு மறுநாள் அந்த மருந்தை முறிக்கிறார். அப்படி மருந்தை முறிச்சு ஏற்பட்ட அந்த பசிக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அருமையான பருவத்தில் உள்ள கடாய், ஒன்றும் சாதாரண கடாய் இல்லை. அப்படிதானே அவர் சொல்லி அதை இது பண்ணியிருக்காரு. சாதாரணமாக டெய்லி 2 கிலோ 3 கிலோ கறியை சாப்பிட்றான். அந்த கறி உள்ள இருக்கிற இடமே தெரியாம பஸ்பம் ஆகுதுங்க. இந்த மருந்தை முறிச்சோன்னே உள்ள ஏற்பட்ட அந்த பசி, அந்த கறி, ஆட்டுக்கறியை 2 கிலோ 3 கிலோ சாதாரணமாக சாப்பிட்றோம், பஸ்பம் ஆயிருது. அப்ப இப்பேற்பட்ட இந்த பசிக்கு நீ கோதுமை ரொட்டி இல்லை அரிசி சோறு இதையெல்லாம் என்னத்தை கொடுத்து கட்டுப்படி ஆகும்? அந்த மாதிரி ஒரு 10-12 அந்த கடாய் கம்ப்ளீட் காலி ஆகிற வரைக்கும் பூரா மட்டனே மேக்சிமம், உணவு மிக குறைவு. அப்புறம் படிப்படியா அவர் எத்தனாவது நாளுக்கு அப்புறம் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அது மாதிரி டெய்லி வந்து கவனிச்சுக்கிறார் லோக்கல் பர்சன். பிறகு ஒரு 7-8 நாள் பொறுத்தே கொஞ்சம் கொஞ்சமாக பசி குறையும்போது சரி இன்னைக்கு ஒரு கிலோ பண்ணிங்க, இன்னைக்கு 1/2 கிலோ பண்ணிங்க, இப்படியாவே டவுன் பண்ணிட்டு அப்புறம் மற்ற ரைஸ் ஃபுட் இதெல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாளைக்கு மேலே எல்லாம் முடிஞ்சு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொன்று கூட இருந்து ட்ரைட் பண்ணுறார். நைட்டு கையை பிடிச்சிட்டு நடக்க வைக்கிறார், இது பண்ணுறாரு, அப்படி ஒவ்வொன்றா நடந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாகவே ஆல் மெட்டர்ஸோட சேர்த்து 1 மாதம் மனுஷன் பண்ணையா ரேஸ் குதிரை மாதிரி ஆயிட்டாயா, ஜம்மனு நகர்வலம் வர்றாயா, ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் பூரா ஆச்சரியம். அப்போதான் நம்ம வைத்தியம் தாயாங்கிற மாதிரி அப்போ கொடியை தூக்குறான், ஏத்துறான் கொடியை இந்த வைத்தியருக்காக. அப்புறம் ஒரு தட்டில் வெத்தரவாக்கு அது இது என்னென்னமோலாம் வச்சு ஒரு 5000 ரூபா, அந்த காலத்தில் 5000 ரூபா எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்க, அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால்
எல்லாம் வச்சு கொண்டு வந்தா என்ன பண்ணியார, என்ன இது கூத்து? இல்லடா நமக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுதுடா, தயவு செய்து வாங்கிக்க. ஐயோ வாழ்க்கையவே வீணாக்குறியா, இத்தனை வருஷம் நான் எப்படி போராடி வாழ்ந்தேன், எதுக்கு வாழ்ந்தேன், எல்லாத்தையுமே ஒரே நாள்ல சிதைக்கிறையே, எல்லாம் கூட்டி உள்ள வை, இதெல்லாம் தொடவே கூடாது, தொட்டா நான் வைத்தியம் பண்ணதுல அர்த்தமே கிடையாதுன்ட்டார். ஆனா இவர் வாங்க மாட்டாருன்னு தெரியும், இருந்தாலும் மனசு கேட்காம பண்ணையாரு சகல சீதனங்களோட மேல பணத்தை வச்சு கொடுத்தார். அப்புறம் இவர் வாங்கல போயிட்டார். பிறகு அந்த சாயங்கால நேரத்துல அவருக்கு பசங்க ஒரு 4-5 பசங்க. இந்த பையன் ஒருத்த மூலமா தான் எனக்கு இந்த கதை தெரிஞ்சது, அவருடைய பையன்ல ஒருத்த மூலமா தான் எனக்கு இந்த கதை தெரிஞ்சது. அது ஒரு ஓலைச்சுவடி சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல வந்தது இந்த கதை. பிறகு அந்த பையன் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு அந்த பக்கம் பண்ணையார் வீட்டு பக்கம் வந்திருக்கான். பண்ணையார் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு இவன்னு போனா, இந்த வைத்தியரை வாங்க மாட்டேன்னு சொன்ன தட்டை எடுத்து அப்படியே இந்த பையன்கிட்ட கொடுத்துட்டாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல, ஆனந்தமா இது என்னடா அது உங்க ஒப்பங்கிட்ட கொண்டு கொடுறான்னாரு. சரி என்னமோ ஆனந்தமா வாங்கிட்டு வீட்டுக்கு வரும். அப்பா பண்ணையார் கொடுத்தாருப்பான்னு ரொம்ப சந்தோஷமா கொண்டு வந்து பண்ணையார்கிட்ட கொடுத்துரு. அந்த பையனுக்கு ஒரு 12 வயசு தான், 10-12 வயசுக்குள்ள இருக்கும். அந்த வைத்தியர் அப்செட் ஆயிட்டார். அட பைத்தியக்காரா, என்னடா இப்படி பண்ணிட்டேன், சரி போட்டு விதிவசமானது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வாங்கி வச்சுட்டு அந்த கதை ட்ராக் முடிஞ்சிடுச்சு. அந்த வைத்தியரு மரணம் சம்பவிச்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் வந்து அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க, இந்த பண்ணையார் மட்டும் இல்லை ஊரில் இருக்கிறவங்கள ரொம்ப காலம் அவங்க வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பண்ணையார் அந்த வைத்தியர் மரணத்தில் அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் பண்ணையாரும் வந்து முன்னிக்கிறார். அந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரு, 4-5 பசங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாரு, எப்பா கொல்லி வைக்கிறது ஒன்று மட்டும்தான்டா உங்க வேலை, பாக்கி எல்லாம் எங்க வேலை அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய பண்ணையார், அதாவது பெரிய மேட்டுக்குடி ஜமீன் எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஜமீன்ல ஒரு மரணம் நிகழ்ந்தால் அந்த காலத்துல எப்படி அடக்கம் பண்ணுவானோ, எவ்வளவு கூட்டம் வருமோ, அந்த மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை கிராமத்து ஜனங்களுமே வந்துட்டா. அந்த பையன் சொன்னா, அவன் அப்பா சின்ன பையன், பிறகு வளர்ந்த பிறகு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பட்டு இதில் அவங்க வீட்டில் இந்த ஓலைச்சுவடிக்கு இந்த கதை சொன்னான். இப்படி ஒரு ஓலைச்சுவடி எல்லாம் இருந்து எங்கள் அப்பா இப்படி வைத்தியர், நீங்கள் என்னைக்காவது எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னான். அப்போது அந்த சுமார் 5000 பேர் அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்து கம்ப்ளீட் அவருடைய சவ ஊர்வலத்துக்கு வந்திருக்காங்க, இந்த வைத்தியரோட சவ ஊர்வலத்துக்காக. அந்த லொக்கேஷன் கம்ப்ளீட் அது ஒரு 18 கிராம சுற்றளவில் இருந்து 18 கிராம சுற்றளவில் இருந்து அது ஒரு பெரிய பஞ்சாயத்து பேரூராட்சி. அது அவ்வளோ பீப்புள்ஸுக்கு 5000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. சகல விதமான மரியாதையோட அந்த சவ அடக்கம். என்ன காரணம்னா அவர் கை வச்சு எந்த கேஸும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. 2வது யாருக்கிட்டையும் ஒரு காசு வாங்கினது கிடையாது. வாழ்க்கைக்காக ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறார். வைத்தியம் கம்ப்ளீட் பகவான் பேரால ஃப்ரீ சர்வீஸ். எந்த கேஸும் ஃபெயிலியர் ஆனது இல்லைங்க. அப்ப இந்த வெள்ளக்கார அலோபதி வைத்தியத்தால கைவிடப்பட்ட அந்த பண்ணையாரையே எப்படி குணமளிக்கிறது பாருங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வைத்தியம், அப்போ இந்த வெள்ளக்காரனுடைய வைத்தியத்துல பண்ணையார் ஓடி லட்சோப-லட்சம் ரூபாயை இழந்து அதெல்லாம் பிரயோஜனத்துக்கு இல்லாம தூக்கி எறிஞ்ச ஒரு விஷயத்த இந்த வைத்தியர் காசே இல்லாம சாதாரணமா எப்படி குணப்படுத்திருக்கான் பாத்தீங்களா? இதுதான் நீங்க அறிவுபூர்வமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். வராத வியாதி வரும், அது எந்த வடிவத்தில் வேணாலும் தாக்கும். ஆனால் அறிவுபூர்வமா அதை உணர்ந்து செயல்படுத்தணுமே தவிர மயக்கத்திலையும் மாயாவளியும் இருந்தால் துன்பம் வரத்தான் செய்யும். அப்போ முறையா அந்த கிராம வைத்தியனை அவர் பயன்படுத்தி இருந்தாருன்னு சொன்ன நண்பன் தானே. அப்போ இந்த பணமும் இழக்கல, அவ்வளவு காலமான சகிப்புத்தன்மையோட உடலும் துன்பப்படல. அப்ப அந்த கிராம வைத்தியர் உதாசீனப்படுத்தினுடைய விளைவுதான் பணமும் இழந்து அவநம்பிக்கை ஏற்பட்டு மனசு சோர்ந்து போய் இறைவனுடைய கருணையால் அது நடந்தது. அது மாதிரி இக்காலத்துல எத்தனையோ வடிவங்கள். இந்த ஒரு ட்ராக்கையே நீங்க ஒரு சிலபஸா எடுத்துட்டு எல்லாத்தையும் சர்வே பண்ணுங்க. எந்த ஒரு சமாச்சாரத்தையுமே அதை ரெக்கவரி பண்றதுக்கு மாயாவுல போய் சிக்காதீங்க. பேசிக்கா அதுக்கு என்ன தேவைங்கிறது மட்டும் யோசிங்க. பாரதம் ஒரு பழம்பெரும் கலாச்சாரம், சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வேதங்கள்ல வானியல், அர்த்த சாஸ்திரம், சித்தா, இத்தியாதி எல்லாமே இருக்கு.
அது மாதிரி என்ன அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்ட இந்த பாரதத்துல அதை எதையுமே பயன்படுத்தாம குப்பத்தொட்டியில தூக்கி எறிஞ்சிட்டு மாயாவுக்குள்ள சிக்கிண்டு ராத்திரி மகளும் போராடி போராடி அந்த காசுகளை எல்லாம் கொண்டு போய் சம்பந்தம் இல்லாத இடத்துல கொட்டின்னு துன்பம்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஆக எதனால் துன்பம்? முதல்ல நீ சர்வே பண்ணணும். உன்னுடைய குணவியல்ல ஏற்படக்கூடிய மாயாவின் ஆக்கிரமிப்பாளர் சர்வீஸ்ல துன்பமா, இல்ல உண்மையிலேயே வாழ்க்கை துன்பமா? இதை நீ பரிசீலிக்கணும். முதல்ல எந்த துன்பம் வந்தாலும் முதல்ல அந்த துன்பத்துக்கு என்ன காரணம் பரிசீலிக்கணும். ஒரு சரியான ஆன்மீகம் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்து முன்னை மீட்டெடுப்பான் இறைவன். மாற்றமே கிடையாது. அந்த சரியான ஆன்மீகத்துக்குள்ள நீ போகலேன்னு சொன்னால் துன்பம் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த ஆன்மீகத்துக்கு தடையா இருக்கக்கூடிய மது, மாது, ஆணவம், சூது, கொலைக்களம் இதை தயவு செய்து ஒதுக்குங்க. அப்போ அதர்மங்களுக்கு இடமான அந்த விஷயங்களை தொடாதீங்க. தர்மம் வாழும்படியான, உயர்ந்த அறிவு குடியிருக்கும்படியான, ஐஸ்வர்யங்கள் பரிபூர்ணமாக இருக்கும்படியான, ஆரோக்கியம் நிறைந்திருக்கும்படியான ஒரு சாட்சாத்காரமான பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பமா நீங்க இருக்கணும்னு சொன்னால் ஆன்மீகம், மெய்யான ஆன்மீகம் பரிபூர்ணமான அவசியமானது. இதை சொல்லி எதனால் துன்பம் என்ற இன்றைய செய்தியை நீங்கள் அந்த துன்பத்தை சர்வே பண்ணி மீண்டு வரணுங்கிறது இறைவனுடைய ஆசீர்வாதம் என்பதை சொல்லி இன்றைய செய்தியை நிறைவு செய்கிறோம். இறைவா பரிபூர்ணம்.